ஹாய் ஃப்ரெண்ட், நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிக தொகுதிகளை வெற்றி பெற்று இப்போ சிஎம் ஆகியிருக்காரு. அதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, போட்டியிட்ட முதல் தேர்தலிலே இவ்வளவு பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கும் விஜய் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர் என்பதில் கூடுதல் மகிழ்ச்சி. மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாகவும் ஹாப்பியாகவும் மெசேஜ் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் விஜய் அவர்களும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட அதிக அளவு ஈர்ப்பு பெற்ற ஒரே நடிகர்னு பாத்தீங்கன்னா எஸ்கே மட்டும்தான். குழந்தைகளாகட்டும் இளைஞர்களாகட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேவோட படத்தை வந்து விரும்பி போய் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் கோட் படத்துல துப்பாக்கியே பிடிங்க சிவான்ற சீனுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. இல்லன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஒரு சீனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இனிமே நீங்க இங்க பாத்துக்கங்க, நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அவர்களுமே அந்த மூமெண்ட்டை ஃபன்னா சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய மூமெண்டா மாறினதுன்னு எஸ்கே அவர்களுக்கு தான் தெரியும். அடுத்த படங்கள் எல்லாமே பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு எஸ்கே அவர்களுக்கு. விஜய் அவர்கள் துப்பாக்கியை ஏன் கொடுத்தாருன்னு இப்ப எஸ்கே அவர்களுக்குமே புரிஞ்சிருக்கும். துப்பாக்கியை கொடுத்துட்டு அவர் எந்த அளவுக்கு போயிருக்காருன்றது இப்ப தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இந்த அளவுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சுயேட்சையா நின்று இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதெல்லாம் அசாத்தியமான ஒண்ணு. பராசக்தி படமும் ஜனநாயகனும் ஒன்னா வர வேண்டியது. பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனா ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. அப்போ கூட பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தி படம் வந்து வெளியே வந்துருச்சு, ஜனநாயகன் வெளில வராது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஜனநாயகன் படம் லீக் ஆனப்போ கூட எஸ்கே அவர்கள் ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே அவர்களோட இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இது போல ஆட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.